மத்தேயு 11 அதிகாரம் 12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யம் அதை பிடித்துக் கொள்வது குறித்து இந்த வசனம் சொல்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பலவந்தம் பண்ணப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது, கட்டாயப்படுத்துகிறவர்கள். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். பிற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது மேலோட்டமாக பார்த்தா இந்த வசனம் புரியாது. மற்றவங்களை போய் நம்ம கட்டாயப்படுத்தணும், பலவந்தம் பண்ணணும், மற்றவங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவங்கள பலவந்தம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அர்த்தம், தப்பான அர்த்தம் வந்துவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களை போய் நாம் பலவந்தம் பண்ணுவதை வேத புஸ்தகம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் சில நேரங்களில் சிலர் பலவந்தம் பண்ணியிருக்கிறார்கள். மற்றவர்களை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பலவந்தம் பண்ணியிருக்கிறார்கள். அறியாமையினால் அதை செய்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இயேசு கிறிஸ்துவே சபையினுடைய வாசல் கதவை தட்டுறாரு. தன்னுடைய சரீரமாகிய, தன்னுடைய வீடாகிய, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாச கதவை தட்டுறார். நான் கதவை தட்டுறேன், ஒருவன் திறந்தால் உள்ளே வருவேன் என்று சொல்கிறார். திறக்காட்டா வரமாட்டேன் என்று சொல்கிறார். நான் ஊடுருவி வந்துடுவேன், என் வீடு தானே, என் சரீரம் தானே, என் பிள்ளை தானே, அங்கே செவரேறி குதிச்சு வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் எதையும் கட்டாயம் பண்ணுகிறவர் அல்ல, பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் போதிக்கிறார், சிட்சிக்கிறார், கடிந்து கொள்கிறார், அதெல்லாம் செய்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை யார் மீதும் அவர் திணிப்பதில்லை. அதுவும் நாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தினா தான் புரியும். 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறது, விளையாட்டு பந்தயத்தில் 9:24 1 கொரிந்தியர், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். 25 வாசிக்கிறேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? போராடுகிறோம். போராடுவது என்பது ஏதோ நம்மோடு போராடுகிறது, அது மட்டும் போராட்டம் இல்லை. நம்முடைய மாமிசம் நம்முடைய ஆவியோடு போராடுகிறது, அது மட்டும் போராட்டம் அல்ல. நம்முடைய ஆவி மாம்சத்தோடு போராட வேண்டும். நாமும் போராட வேண்டும், ஆவியில போராட வேண்டும். ஒரு விளையாட்டு வீரனை வைத்து இந்த விஷயத்தை புரிய செய்கிறான் பவுல். ஒரு விளையாட்டு வீரன் தன்னைத்தானே பலவந்தம் பண்ணி கொடுக்கிறான், மற்றவங்களை பலவந்தம் பண்றது இல்லை. ஒரு விளையாட்டு வீரன் அவன் வெற்றி பெற வேண்டுமானால் விளையாட்டுல முதல்ல அதற்காக அவன் பயிற்சி எடுக்கணும். போட்டி இல்லாத நாட்களிலும் அல்லது விளையாட்டு இல்லாத நாட்களிலும் பயிற்சி எடுக்கணும். சச்சின் டெண்டுல்கரை குறித்து நான் வாசித்தேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சச்சின் டெண்டுல்கரை பயிற்சி எடுப்பானாம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பயிற்சி. கிரிக்கெட் அப்படி ஒன்றும் உடலை வருத்துகிற ஒரு விளையாட்டு அல்ல. ஆனாலும் அதுலேயும் பல கட்டுப்பாடுகள் உண்டு. இஷ்டத்துக்கு ஒரு விளையாட்டு வீரன், ஒரு ஓட்டப்பந்தய வீரன், ஒரு அத்லட், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது. அவன் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டா அவன் விளையாட்டுக்கு தகுதி உள்ளவன் ஆக முடியாது.
அப்போ சாப்பாட்டில் தன்னைத்தானே அவன் கட்டாயப்படுத்திக்கிறான். இல்லை இதை நீ சாப்பிடக்கூடாது. யார் அவனை பார்த்துட்டு இருக்கிறது? அவன் தன்னைத்தானே கட்டாயப்படுத்துகிறான். இல்லை நீ இதை சாப்பிடாத. தன்னைத்தானே பலவந்தம் பண்ணிக்கொள்கிறான். தூங்க முடியாது. காலையிலே எழுந்து பயிற்சி செய்யணும். அப்போ இஷ்டத்துக்கு தூங்க முடியாது. 8 மணி வரை தூங்க முடியாது. விளையாட்டு வீரர் அல்லாதவர்கள் 9 மணிக்கு கூட தூங்கலாம், 8 மணி வரை கூட தூங்கலாம். யார் கேட்க போறா? ஆனால் ஒரு விளையாட்டு வீரன் காலையிலேயே 5 மணிக்கே எழும்பணும், 4 மணிக்கு எழும்பணும். நான் ஒரு விளையாட்டு வீரனை பற்றி படித்தேன். விளையாட்டு வீரனாகி அதன் பிறகு அவன் நடிகன் ஆக்கிட்டான். இப்போ அவனை பற்றி நான் மற்ற நடிகர்களுடைய சொன்னதை நான் கேட்க நேர்ந்தது. 3 மணிக்கே எழும்பிடுவானான் அந்த நடிகன். அவன் விளையாட்டு வீரனாக இருந்தவன் இப்போதும் 3 மணிக்கே எழுந்து நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணுவானாம். அவங்கெல்லாம் அதை எரிச்சலாக இருக்குமா, என்னடா 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறான், ஓடுறதுக்கு வா, சைக்கிள் ஓட்ட வா, பயிற்சிக்கு வான்னு கூப்பிடுவானாம். அதே மாதிரி 100கணக்கான கிலோமீட்டர் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு அது சைக்கிளில் திரும்பி வருவானாம். ஏன்னா அதுதான் உடற்பயிற்சி. தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு அல்லது ஒரு விளையாட்டிலே பங்கு பெறுவதற்கு, ஒரு பந்தயத்தில் பங்கு பெறுவதற்கு தன்னைத்தானே கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்னைத்தானே பலவந்தம் பண்ணி கொள்கிறார்கள் விளையாட்டு வீரர்கள். அது போலத்தான் கிருபை, தகுதி இல்லாதவர்களுக்கு காரணம் இல்லாமல் கிருபை வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் கிரீடத்தை பெறுவதற்கு அந்த கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது? நம்மை நாமே பலவந்தம் பண்ணி கொள்வதற்கு, நம்மை நாமே கட்டாயப்படுத்திக் கொள்வதற்கு, போராடுவதற்கு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு எவ்வளவு போராட்டம் போராடுறாங்க. ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு எவ்வளவு ஒரு அரசியல்வாதி உழைக்கிற உழைப்பு இருக்கு பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். தூங்குறாரா? சில அரசியல்வாதியெல்லாம் நான் பார்த்தா எப்போ இப்படி தூங்குறாரு, அவரு தூங்குவாரா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு வேலை சில அரசியல் தலைவர்கள் பண்ணுகிற வேலை, அவங்க பண்ற பிரயாணம், என்னதான் விமான பிரயாணமா இருந்தாலும் 70 வயசுக்கு மேல என்னதான் விமான பயணமா இருந்தாலும் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் சொகுசா இருக்காது. நேரம் மிச்சமாகும், அவ்வளவுதான். பயணம் தான். எவ்வளவு சொகுசாக போனாலும் உடல் அலுப்பு வரும், உடல் களைத்து போகும். நானும் ஓரளவு எல்லா போக்குவரத்து வசதிகளையும் எல்லா விதமான போக்குவரத்து வாகனங்கள் மூலமாகவும் பயணம் செய்கிறவன் தான் நானும். அடிக்கடி எனக்கு அது தெரியும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க எப்படி அவங்க குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளோட இவங்க நேரம் செலவு பண்றாங்களா, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்களே என்று சில அரசியல் தலைவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். அரசியல் தலைவர்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு தேர்தலில் வெற்றி பெறதுக்காக அவங்க ஓடுற ஓட்டம், அவங்க உழைக்கிற உழைப்பு ரொம்ப ஆச்சரியம். அதுபோல் தான் அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு நம்மை நாமே பலவந்தம் பண்ணிக்கிடணும். நம்மை நாமே பலவந்தம் பண்ணிக்கணும். இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் என்று நம்மை நாமே பலவந்தம் பண்ணி, நம்மை நாமே கட்டாயப்படுத்தி, நமக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தி, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த போராட்டத்தை நடத்தி மாம்சத்தை கீழே கொண்டாந்து கீழ்ப்படுத்தி, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள முடியும், அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் நம்மை சோம்பேறிகளாய் இருக்க அழைக்கவில்லை, போராடுவதற்கும் நம்மை நாமே பலவந்தம் பண்ணிக்கொள்வதற்கும் அழைத்திருக்கிறார். ஆமென்.